பாடுகள் எல்லாம் செஞ்சாச்சு. அதுக்கு தனி ஆவணம், அதுக்கு நம்ம அறக்கட்டளை சார்ந்து என்ன ஆவணம் கொடுக்கணுமோ அந்த ஆவணம் கொடுத்துட்றோம். பரிசு பொருட்களுக்கான அந்த முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பரிசு பொருட்களுக்கான அந்த டோக்கன் வந்து தலைமை பயனாளிகிட்ட கொடுத்துடும். தலைமை பயனாளிகள் என்ன செய்யணும்னா அந்த நேரம் நெருங்கும் பொழுதுதான் அவங்க கையில் ஒப்படைக்கணும். அந்த தேதி நெருங்கும் பொழுது அந்த தேதி இப்போ குறிப்பிட்டது அடுத்த மாதம் 12வது மாதம் ஒரு 15ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 13ஆம் தேதி தான் அவங்க கையில் ஒப்படைக்கணும். அது வரைக்கும் உங்கள் கையில் பத்திரமா அது இருக்கட்டும். தலைமை பயனாளிகள் உள்பட எல்லா நிலை பயனாளிகளுக்கும் நீங்கள் கட்டின தொகையை விட அறக்கட்டளை தரப்புல இருந்தும் அதே மாதிரி கம்பெனி நிர்வாக தரப்புல இருந்து எவ்வளவு தொகை கட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ரிசிப்ட், சலானு, அரசு தரப்புல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரிசிப்ட் எல்லாமே வந்து தலைமை பயனாளிகிட்ட 28ஆம் தேதி ஒப்படைச்சிருவேன். அதை வாங்கி நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஒருவேளை வங்கிக்கு போகும்போது அதை அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் காட்டணும். அதோட சேர்த்து கூட உங்களுக்கு வந்து அடையாள எண்ணு கொடுத்துருவோம். இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான நம்பர் இருக்கும். அந்த நம்பர் கொடுத்துருவோம். வங்கிக்கு போகும்போது அந்த நம்பர் கட்டாயமா நீங்க கொண்டு போகணும். அது தலைமை பயனாளி கையில கொடுத்துருவோம். எல்லாமே தெளிவா தலைமை பயனாளிகள்கிட்ட சொல்லி கொடுத்து ஒப்படைச்சிருவேன். அவங்க உங்களுக்கு எல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இப்படிதான் பண்ணணும் கடைசி வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுப்பாங்க. அது தலைமை பயனாளிகளுக்கான வேலையாவே ஒப்படைச்சிருவோம். நான் எல்லாருக்குமான வேலையா மொத்தமா நின்று நல்ல முறையில நான் பண்ணி கொடுத்துருவேன். ஜோனல் ஆபீஸ்ல இருந்து ஹெட் ஆபீஸ்ல இருந்து பிரான்ச் ஆபீஸ் வரைக்கும் எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருவேன். நான் இன்னைக்கு அனுப்பியிருக்கக்கூடிய அந்த செய்தி தான் 27/11/2024 தேதி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கான அழைப்பு. வேற மறுபடியும் நீங்க அழைப்பு வரல, அது வரல, நீங்க கூப்பிடல, போன் எடுக்கல, வைக்கல அப்படின்னு எதுவும் சொல்ல வேணும். 27ஆம் தேதி எல்லாருமே அங்கே உறுதியா வந்துடணும். தலைமை பயனாளிகளுக்கு நான் முன்கூட்டியே கூப்பிட்டுருவேன். 17ஆம் தேதி எங்கே வரணும் என்னன்னு கூப்பிட்டுருவேன். 24ஆம் தேதி எங்கே வரணும் என்ன ஏதுன்னு கூப்பிட்டுருவேன். 27ஆம் தேதி எங்கே வரணுன்ற தகவலையும் கொடுத்துருவேன். இந்த நிகழ்ச்சியில யார் யார் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்கவுங்க பேரோட அந்தந்த தலைமை பயனாளி கையில் ஒப்படைச்சிட்டேன். அவங்களுக்கான அந்த ஐடியும் அவங்களுக்கான அந்த அனுமதி கடிதம் என்ட்ரி ரிசிப்ட் தான் இருக்கும். அது மட்டும்தான் அவங்கள தான் அனுமதிப்பாங்க. அவங்களோட யாரை நான் கூட வரேன் நீ கூட வரேன் அப்படின்னு வந்து அங்கே வருத்தப்பட்டு நிற்க வேணாம். அது வந்து வருத்தப்பட்டுக்கிறவங்க யாரும் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. அதையும் சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் கேட்ட பேப்பர்ஸ் ஃபுல் லிஸ்ட்டு, ஒவ்வொரு தலைமை பயனாளி கீழே இருக்கக்கூடிய நபர்களோட ஃபுல் லிஸ்ட்டு, டாக்குமெண்ட்ஸு, வேற இதர ஆவணங்கள் ஏதாவது தலைமை பயனாளிகளும் அல்லது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பயனாளிகள் கொடுக்காம இருந்தால் 13/11/2024 தேதிக்குள்ள கொடுத்துருங்க. பரம்புக்குடி அலுவலகத்தில் ஒப்படைச்சிருங்க. யாரை கான்டாக்ட் பண்ணணும், அலுவலக அட்ரஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவேன். அங்கே ஒப்படைச்சிருங்க. இனிமேல் வந்து தலைமை பயனாளிகளோ அல்லது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பயனாளிகளோ அனாவசியமா பேசுறது, அனாவசியமான வார்த்தைகள் பேசுறது, ரெக்கார்டு எனக்கு வர்றது, இந்த மாதிரி அனாவசியமா இருக்கிறதுலாம் யாரும் வச்சுக்க வேணாம். அப்படி யாரும் பேச வேணாம். அப்படி யாராவது பேசி வந்தால் கண்டிப்பா அவங்களுக்கு நான் நிப்பாட்டிடுவேன். ஏன்னா என் கையில எல்லாமே சரியா இருக்கு. நீங்க எங்க போனாலும் நான் அதை சரி பண்ணிக்கிடுவேன். கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன். தலைமை பயனாளி உள்பட கீழே இருக்கக்கூடியவங்க வரைக்கும் நிப்பாட்டிடுவேன். இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். இனிமேல் எல்லாரும் அதை நிறுத்திக்கோங்க. பேசினதெல்லாம் போதும். இப்போ யார் யாருக்கு இந்த லிஸ்ட் வந்திருக்கு அப்படிங்கிறவங்களுடைய பேரை வந்து நான் சொல்லிடுறேன். நிறைய பேருடைய பேரை நிறுத்திடுவோம், அதிகமா இதுக்கு முன்னாடி பேசுனவங்களோட பேரெல்லாம் நிப்பாட்டி வச்சிருவோம் அப்படின்றது கம்பெனி தரப்புல இருந்தும் நிர்வாக தரப்புல இருந்தும் எல்லாருமே சொல்லிட்டாங்க. யார் யார் அதிகம் பேசியிருக்காங்களோ, யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் நிப்பாட்டி வச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லா தலைமை பயனாளி உட்பட யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க, கீழே இருக்கக்கூடியவங்களும் யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க எல்லாமே எனக்கு அப்டேட் வந்துகிட்டு தான் இருக்கும். எதுவுமே வராமல் இருக்காது, எல்லாமே வந்துகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட நிப்பாட்டி வச்சிருவோன்னு சொல்லும் பொழுது கூட நான் தான் வேணாம், எல்லாருமே வந்து ரொம்ப காலம் பயணப்பட்டு வந்துட்டாங்க, கஷ்டங்கள் எல்லாத்தையும் இன்னும் இடைஞ்செல்லாம் தாங்கி வந்துட்டாங்க, அதனால யாரும் நிப்பாட்ட வேணாம் சார், நம்ம எல்லாருக்குமே பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். பேர் அறிவிச்சுக்கிறேன். ஏகே இஸ்மத் பாச்சா, கே பெருமாள், எஸ் ரமேஷ், வி நாகராஜன், எஸ் ஆல்பர்ட், எஸ் ஆர் சுந்தரவேல், என் மலைச்செல்வம், ஏ ஷேக் அலாவுதீன், எம் செந்தில்குமார், எஸ் ராம சுதர்சன், ஏ அப்துல் ஹாய், ஜி கிரியப்பன், ஏ அபிஷேக் பிரின்ஸ், இஜட் பயாஸ், அகமது அஜ்மி, கே நாகூர்கனி, பி ஆர் பிரதீப், ஏ அப்துல் ரஹ்மான், எல் பி சிவகுமார், டி சமீம்தாஜ், டி பால்ராஜ், டி மகேஸ்வரன், எம் ஞானாயுதம், ஆர் சக்திவேல், சி சந்திரகுமார், யு குமரவேல், எஸ் கண்ணன், என் கே பெரியசாமி, எஸ் ஆரோக்கியராஜ், என் ராஜேந்திரன், ஆர் எம் பன்னீர்செல்வம், கே எஸ் ராஜேந்திரன், ஜே ஆரோக்கியசாமி, பி நெப்போலியன், எம் எஸ் சுரேஷ்குமார், ஏ ரஹமத்துல்லா கான், கே கார்த்திகேயன், கே பிரபாகரன், ஆர் குமரேசன், எஸ் சடையாண்டி, சி சுப்பிரமணியன், எம் பாப்பாத்தி, எஸ் நிர்மலா, பி லட்சுமி, ஜி லட்சுமி, கே மலர்விழி, ஆர் அமுதா, எஸ் எஸ்தர், எஸ் கே கந்தலீலா, ஏ எஸ் மணி, ஜி
மோகன்குமார், மணிகுன்றன், கார்த்திகேயன், எக்ஸ் சேவியர், ஜெகதீஸ்வரி, அசோக்குமார், பாண்டி மீனால், சந்திரபோஸ், வீரசேகர், கந்தசாமி, கனியமுதன், இவங்க எல்லாருக்குமே கொடுக்குறோம். இன்னும் கம்பெனி தரப்புல இருந்து ஒரு 24-25 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பேரை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காணொலி காட்சியவே எல்லாரும் அழைப்பா எடுத்துக்கிட்டு 27ஆம் தேதி வந்து எல்லாருமே நல்ல முறையில் வாங்கிக்கோங்க. யாரும் அனாவசியமா யாருக்குள்ளேயும் ஒரு டீம்ல இருந்து ஒரு டீமுக்கு, இன்னொரு டீம்ல இருந்து இன்னொரு டீமு, அங்க பேசணும், அதை பேசணும், இங்கே பேசணும், இதை பேசணும்னு யாரும் இருக்க வேண்டாம். அப்படி பேசின தகவல் உண்மைன்னு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவங்களுக்கு நிர்வாக தரப்புல ஒரு அனுமதியை வாங்கிட்டு அவங்கள கேன்சல் பண்ணி நிப்பாட்டிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாலும் நம்ம கையில் எல்லாமே இருக்கிறதுனால நான் அதை என்ன செய்யணுமோ எப்படி பண்ணணுமோ சரி பண்ணிக்கிடுவேன். அதனால யாரும் எதுவும் பேச வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், யாருக்குள்ள யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாரும் நல்ல முறையில் வந்து இந்த டிடியும் பேங்கர் செக்கு எல்லாமே வாங்கி அவங்க வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் பெற்று எல்லாரும் நல்ல விதமாக அன்போடு வாழணும்னு கேட்டுக்கிட்டு இந்த காணொலி காட்சியின் மூலமாக உங்களுக்கு இந்த செய்தி அனுப்பிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.